Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வேரி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்க. இது வந்து செலக்ட் கம்பெனி மாடல் நம்பர் TC513. எல்லா டெம்பரேச்சர் கண்ட்ரோலையும் டயக்ராம் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். பார்த்துட்டு கனெக்ஷன் ஈஸியாக கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லுன்னா ஃபேஸு, என்னன்னா நியூட்ரல். இப்போ எல் வந்து 1ஆம் நம்பர், ஃபேஸ் வந்து 1ஆம் நம்பரில் கொடுக்கணும், நியூட்ரல் வந்து 2ஆம் நம்பரில் கொடுக்கணும். ஓகேவா? இன்புட் சப்ளை 230 வோல்ட்டு. இப்போ 1 ஃபேஸும் 2 நியூட்ரலும் இப்போ நான் கொடுக்குற பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எம்சிபிக்கு இன்புட் சப்ளை கொடுத்துருவோம். ஃபேஸு நியூட்ரல் இன்புட் கொடுத்துருவோம். ஓகே, இன்புட் கொடுத்துட்டோம். இது வந்து அவுட்புட் நியூட்ரல் எடுத்துப்போம். அவுட்புட் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸை வந்துட்டு எல் 1 தானே பார்த்தோம் ஃபேஸ் ஒயரு. ஸோ அதனால் இந்த 1ஆம் நம்பரில் கொடுக்க போகிறேன். ஓகே, 1ஆம் நம்பரில் கொடுத்தாச்சு. ரெண்டாவது வந்து நியூட்ரல் ஒயர் வந்துட்டு 2ஆம் நம்பரில் கொடுக்கணும். 2ஆம் நம்பர்லேயும் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, காமன் ஒயர் எடுத்து பாருங்கள். காமன் டைம்னு ஒன்று பாருங்கள். இதுக்கு ஒரு இன்புட் ஃபேஸ் ஒயர் மட்டும் எடுத்து தரணும். இன்புட் இதில் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து போய் நான் இந்த ஃபேஸ் இந்த லைனில் 1ஆம் நம்பர்லேருந்து இன்புட் எடுத்து வந்து இந்த இதில் கொடுத்துட்டு காமனில் 5ஆம் நம்பரில் ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். இருங்க, இந்த 1ஆம் நம்பர்லேருந்து மறுபடியும் ஒரு லிங்க் எடுத்துக்கங்க. ஒன்றாலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு இந்த காமன் இதில் 5ஆம் நம்பரில் கொடுக்கணும். ஸோ இதை 5 கொடுத்துட்றேன். ஓகே, 5 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் பார்த்துருப்பீங்க, 5ஆம் நம்பரில் ஃபேஸ் ஒயர் இருந்து லிங்க் பண்ணிட்டோம் காமனில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 4ஆம் நம்பர்லேருந்து இது NO 4லேருந்து எடுத்துன்னு போயிட்டு இந்த SSR ரிலே கொடுக்கணும். இது 4லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். நாலுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டேன். இந்த ஒயர் எடுத்துன்னு வந்து இந்த ரிலேயில் இன்புட், இது ஏசி சப்ளை, இது 230 வோல்ட்டு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் இன்புட்டு ஃபேஸு மட்டும் இப்போ ஒருத்தி கொடுத்துட்றேன். கண்ட்ரோல்லேருந்து எடுத்து வந்து இன்புட் ஃபேஸு இந்த ரிலேயில் கொடுத்துட்றேன், SSR ரிலேயில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து இந்த இன்புட்டு 230 வோல்ட்டு கொடுத்தா தான் அவுட்புட்டு நம்மளுக்கு இங்கே ஃபேஸ் கொடுத்தா அவுட்புட்டு ஃபேஸ் போகும். ஸோ ஃபேஸை கொடுத்துட்டோம். கண்ட்ரோல் இந்த நியூட்ரல் டேரெக்டாக வந்து இந்த எம்சிபிலேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து வந்து இந்த ரிலேயில் கொடுத்துருங்க, SSR ரிலேயில். ஸோ அதனால் நான் எம்சிபிலேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த நியூட்ரல் வந்து SSR ரிலேயில் கொடுத்துட்றேன் இன்புட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேம்ப் எடுத்துக்கிறேன். இந்த லேம்புக்கு ஒரு டேரெக்டாக ஒரு நியூட்ரல் கொடுத்துட்றேன்.
எடுக்கலாம். சரி, இந்த லேம்போட இன்னொரு ஃபேஸ் ரேட் வந்து இந்த SSR ரிலேயில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது இன்னொரு டெர்மினல் இதுக்கு பாருங்கள். இந்த இதில் வந்துட்டு ஃபேஸ் ஒயர் டேட்டர் வந்து இங்கே கொடுத்துட்றேன். நியூட்ரல் டேட்டா லேம்புக்கு போயிடுச்சு. இன்னொரு ஒயர் ரேட் வந்து லேம்போட ஒயர் ரேட் வந்து இங்கே கொடுத்துட்டேன். இங்கே ஒரு இன்புட் ஃபேஸ் கொடுத்தா தான் இந்த ரிலே ஆன் ஆகணும். இந்த கண்ட்ரோல் மூலிமா இந்த ரிலே ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டவுடனே இதில் இருக்கிற ஃபேஸ் இங்கே டேரெக்டாக வந்து இங்கே கொடுத்துருவேன் MCBலேருந்து. இதுலேருந்து அவுட்புட் இதில் போய் இது வழியாக லேம்ப் எரியும். ஸோ அதனால் இந்த ரிலேக்கு வந்துட்டு ஒரு இன்புட் சப்ளை கொடுக்கணும் டேரெக்டாக. ஸோ அதனால் அதுக்கு தனியாக இன்னொரு ஒயர் கொடுக்குறேன். இந்த ஒயரை எடுத்துன்னு போயிட்டு இந்த MCB இன்புட்டில் கொடுத்துட்றான். ஓகே, இப்போ லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. லேம்பு போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டேன். MCB தூக்குறேன். இப்போ எல்லா லைனும் நம்ம கொடுத்தும் ஏன் எரியலன்னு தெரியுதா? டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் டிசின்னு போட்டுது பாருங்கள். டிசினா தெர்மோகப்புள். இந்த தெர்மோகப்புள் லைன் வந்து 7 6ன்னு இருக்குது. 7ல் நெகட்டிவ் ஒயரும் 6ல் வந்து பாசிட்டிவ் ஒயரும் இருக்குது. இந்த டிசியில் வந்துட்டு டிசினா தெர்மோகப்புள் ஒயரை இதில் கனெக்ட் பண்ணணும். 6 7ல் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். தெர்மோகப்புள் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணால் தான் இந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். 6 7 தெர்மோகப்புள் சென்சாரை கொடுத்துட்டுனா இது ஆன் ஆகும். என்றைக்காவது இது ஃபால்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா இது இந்த தெர்மோகப்புளை ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலாம். தெர்மோகப்புளை போய் செக் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணால் மட்டும்தான். இது வீணாக போயிருந்தாலும் இந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும் சில டைமில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது இது நல்லா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணுற பாருங்க. அவுட்புட் ஆன் ஆகும் பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த ரிலே இங்கே அவுட்டுன்னு வந்தோடனே இங்கே லைட் எரியும் பாருங்கள். இங்கே ரிலே ஆன் ஆகிடுச்சு. லேம்ப் எரியுது. இப்போ வந்து நம்ம செட் பாயிண்ட் எவ்வளோ வச்சுருன்னு பார்க்குறேன். லாங் ப்ரெஸ் இதை பண்ணிங்கன்னா 57 வச்சுக்கிறேன். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, இந்த தெர்மோகப்புள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேம்பு கிட்ட போய் இந்த சூடு பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஏறும் பாருங்கள். $32 வந்திருக்கு. 33 34 35 ஸ்லோவாக ஏறுது. ஸோ அதனால் நான் வத்திக்கிச்சில் சூட் பண்ணுற பாருங்க. நம்ம 53 50 எவ்வளோ வச்சிரும்? 57 வந்த உடனே கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா அவுட்புட் சப்ளை அனுப்பாது. இந்த ரிலேக்கு அனுப்பாமல் இருக்கும்போது டப்புன்னு அந்த நம்ம வச்சு லேம்ப் ஆஃப் ஆகிடும். இப்போ 57 வர வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறோம் டெம்பரேச்சரை. வந்து ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ரிலே கட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் ஃபுல் டெம்பரேச்சர் ஃபுல்லாகிடுச்சு. செட் பாயிண்ட்டு 57 வச்சோம். ஆனால் இப்போ 82 கிட்டே இருக்குது. 82 83 மேலே போயிட்டே இருக்குது. சூடாகிடுச்சு. திருப்பியும் இந்த 57 கீழே வரும்போது தான் இந்த லேம்ப் ஆன் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கனெக்ஷனு. புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.